என்னை சுத்தி நிறைய பேர் நின்னாங்க. எனக்கு நினைவு இல்லைன்னு சொல்லுது. தண்ணி கொடுத்தா கொஞ்சம் தான் குடிக்கிறான். எந்த இடத்துல டிரைவர் வந்து அங்க உங்களில் ஒருத்தி. என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் ஒருத்தர். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் என்னோட சேனலுக்கு அன்போடு நான் வரவேற்கிறேங்க. நேற்றுக்கு நைட்டு 14 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு, தன்னோட அண்ணாவை பார்க்க பக்கத்து தெருவுக்கு போகிறாங்க. அண்ணா வந்துட்டு திருநங்கையாக இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக வீட்டை விட்டு அவங்க பக்கத்து தெருவுக்கு போகிறாங்க. அங்கே போய் அண்ணாவை பார்த்துக்கிட்டு கிளம்புறப்போ நான் ஒன்றும் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காரில் ஏற்றுறாரு. அதுவும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவர் தான். எங்களை காரை ஏற்றி கொண்டு போகிறது, ரிட்டர்ன் கொண்டு வர்றது, அந்த மாதிரி பழக்கம் உள்ளவர். அங்கே இருந்து அவர் சொல்கிறாரு, நான் உன்னை கொண்டு விடுறேம்மா, பக்கத்தில் இறக்கி விடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்சவர் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்பி ஏறுறா. 14 வயசு சின்ன பொண்ணு ஏறுன அந்த பொண்ணுக்கு தண்ணியில் எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறான். ட்ரிங்க்ஸ் ஏதோ கொடுத்துருக்கான் போல. கொடுத்துட்டு கொண்டு போய் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணியிருக்கானுங்க. எவ்வளவு பேருன்னு தெரியல. பண்ணி அந்த பொண்ணை ஒரு பாயில சுருட்டி ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்க அந்த கார் டிரைவர். அப்புறம் அந்த ஊர் பொதுமக்கள் வந்துட்டு சிசிடிவில யாரு தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி அந்த கார் டிரைவரை மடக்கி பிடிச்சு போலீஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறது தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பாயில் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது பக்கத்தில் இருந்தவங்க ஓடி வந்து பார்த்தப்போ கண் எரிச்சலாக இருக்குது. அவங்க தண்ணி கொடுத்து தண்ணி குடிக்க முடியல, கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு. ட்ரிங்க்ஸில் ஏதோ கொடுத்தாங்களாம், அதை குடித்தப்போ மயக்கமாக வந்துச்சாமா. என்னை கொண்டு விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவர்கிட்ட அந்த பொண்ணு சொல்லிச்சாமா. ஆனால் அந்த கார் டிரைவர் ஏதோ கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கு மயக்கம் வந்துருச்சு, அது மயங்கிருச்சாமா. அந்த பொண்ணு சொல்லுது, நிறைய பேர் இருந்தாங்க, தெரியல எனக்கு, கூடி நின்னாங்க நிறைய பேர் அப்படின்னு. நான் அழுதேன். அப்புறமேட்டு தான் எனக்கு சுயநினைவு வந்தது. சுயநினைவு வந்தப்போ தான் நான் அழுதேன். அப்போ என்னை கொண்டு விட்டாங்க அப்படின்னு அந்த ஊர் பொதுமக்கள் கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னு. அதால சுத்தமாக வாய் கூட திறக்க முடியல. அந்த அளவுக்கு அதோட கொடுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கு அந்த பொதுமக்கள் கிட்ட, அவங்கள காப்பாத்தினவங்க கிட்ட. எனக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்தாங்க, நான் அதை குடிச்சேன். எனக்கு அது குடிச்சப்போ மயக்கம் வந்துருச்சு, நானும் மயங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சு தெரியல, என்னை சுத்தி யாரோ இருந்த மாதிரி இருந்தது, நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் என்னை இங்க கொண்டு வந்து போட்டாங்க. அந்த பொதுமக்கள் சொல்றாங்க அந்த பொண்ணால தண்ணி கூட குடிக்க முடியலைன்னு, அந்த அளவுக்கு அது வலிக்குதுன்னு கத்துதுன்னு. அந்த ஊர் பொதுமக்கள் சொல்றதை கேளுங்க மக்களே. பொண்ணோட அண்ணன் வந்து திருநங்க, அந்த பையனை பார்க்க அந்த பொண்ணு அங்க போயிருக்குது. அங்க போன இடத்துல வந்து அவங்க டிரைவர் வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வெளியில போலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காப்ல. அதை சொல்லிச்சு. அதான் வெளியில போலான்னு கூப்பிட்டு போய் ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துருக்காப்ல. குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு அப்பயே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்பயே அந்த பொண்ணு சொன்னிச்சான், என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கண்ணே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு. அவரு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறோமான்னு சொல்லிட்டு கார்லயே வச்சு சுத்தினாராம். அப்புறம் அந்த பொண்ணு மயங்கிருச்சா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா. அதுக்கப்புறம் இது வந்து நினைவு வர கொஞ்சம் அழுவவும் தூக்கிட்டு வந்து வண்டியில வச்சிருந்து கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. எங்களையிலே யாருமே தெரியலங்குது. அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்க, சுய நினைவே கிடையாது சுத்தமா. தண்ணி கேட்டுச்சு. அந்த டிரைவர் கொடுத்தாரா. ஆனா நிறைய ஆளுங்க வந்து நிறைய பேர் வந்தாங்க. யாருன்னு என்னால சொல்ல முடியல. எனக்கு நினைவே இல்லங்குது. அவங்க கொடுத்ததெல்லாம் ஆளை கொடுத்த ஆளை கரெக்டா அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு ஆனா என்ன சுத்தி நிறைய பேர் நின்னாங்க, எனக்கு நினைவு இல்லைன்னு சொல்லுது. தண்ணி கொடுத்தா கொஞ்சம் தான் குடிக்கிறான். எந்த இடத்துல டிரைவர் வந்து அங்க அவங்க ஏரியால இருந்தா கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாப்ல. இறக்கி விட்டது வந்து ரோட்லயே தள்ளி விட்டு போயிருக்காங்கன்னு போயிட்டாங்களாம். அந்த பொண்ணு கத்துன பிறகுதான் எல்லாம் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துருக்காங்க. இப்பயுமே தெரியலங்குது. நான் சொல்லிடுவேன்னு சொல்லுது.
அது நினைவு வந்தாதான் தெரியும். வயசு 16. வயசு வந்து 16 வயசு தான் ஆகுது. அது நீங்க தான் அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்ல நீதி வாங்கி கொடுக்கணும். அது அண்ணனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. வெளியூர் டிரைவர் வந்து அந்த திருநங்கைகளை கூட்டிட்டு போறவரு வரவருங்களாம். அங்க வரவர ரெகுலரா அந்த பொண்ணுக்கு அவரை நல்லா தெரியுங்க. நீங்க தான் இதுக்கு மேல அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. அந்த பொண்ணு எங்க தங்கி இருந்துச்சு? அவங்க அண்ணனை எங்க போய் பார்க்க போனாங்க? பொண்ணு வந்து அவங்க வீட்டுல இருந்துச்சு. சரிங்களா? அண்ணனை பார்க்கும்போது பக்கத்து வீட்லயேதான். இப்ப நம்ம வீடு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும், 100 மீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இது வந்து அந்த பழக்கமான பொண்ணு நான் தான் குடிக்க வைக்கணும், அவங்களே வாய் விட்டு சொல்லிட்டாங்க. திருநங்கைங்க எல்லாம் சேர்ந்து அந்த அதாவது நெருங்கிய பழக்கம். இந்த பொண்ணு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, எல்லாமே செய்யுது. அப்படி இருந்து அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதை வந்து நாங்க கேட்கறதுக்கு அவங்க நாங்க சோறு கொடுத்தோம், நல்லது கெட்டது பார்த்தோங்கிறாங்க. சோறு கொடுத்து நல்லது கொடுத்து கெட்டது பார்த்தா வந்து பொண்ணு வந்து இப்படி வீணாக்கிடலாங்களா? இது நீங்க கேட்டீங்களா? என்ன சொல்றாங்க? அதான் சொல்றாங்க. நாங்க வந்து நீங்க இன்னைக்குதான் வந்து கேக்குறீங்க. நாங்க அந்த பொண்ணு வருது, அந்த பொண்ணுக்கு நாங்க சாப்பாடு போட்டோம், நான் காசு பணம் கொடுத்தோம், நல்லது கெட்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து அவங்க அண்ணனை பார்க்க வந்தா நீங்க அதோட விட்டுருக்கணும். நீங்க ஏன் அதெல்லாம் செய்றீங்க? திருநங்கை தானே, அவர் என்ன சொல்றாரு? அவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. அவங்க அண்ணனா இருந்தாலும் ஆக்ஷன் எடுங்க சார். ஒரே வார்த்தை தான். யாரா இருந்தா அண்ணனா இருந்தா மட்டும் என்ன, அண்ணனா இருந்தா சொன்னாங்களா சார்? நம்மளும் பொண்ணுதான் சார். பொண்ணு அந்த பொண்ணால தண்ணி கூட குடிக்க முடியல. தண்ணியே குடிக்க முடியல. எங்களை எல்லாம் யாருன்னே தெரியாதுங்குது. எங்களையே யாரும் தெரியாதுங்குது. கண்ணே தெரியல, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துது, வலிக்குது. இதுக்கப்புறம் என்ன சார்? எப்படி இருக்கு மக்களே கேக்குறதுக்கு? ஃபுல்லா கேட்க கூட முடியல. பாத்தீங்களா என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? ரொம்ப அதிகமாயிட்டே போகுது பாலியல் வன்கொடுமை. பொண்ணுங்களை அடிச்சு தூக்குறாங்க வண்டியை விட்டு, காரேத்தி. அது டிஎம்கே கொடி பொருத்தி இருந்த வண்டி. பட் அவங்க சைட்ல இருந்து அவங்க வண்டி பொருத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ அறிக்கை விடல தலைவர். டிஎம்கேல இருந்து ஏதாச்சும் அறிக்கை வந்துச்சு? வரவே இல்லையே. பொண்ணு காரை விட்டு ஏத்துனதுக்கு இல்ல ஐடி விங்ல இருந்து ஏதாச்சும் டிஎம்கேக்கு ஐடி விங் ஒன்று இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு, அவங்க அதை ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டாங்களா? கிடையவே கிடையாதுங்க. அண்ட் குடும்பத்தில் உள்ள 3 பேரை வெட்டி கொண்டாங்க. திமுக கவுன்சிலரோட மகன். அதை ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டாங்களா? இல்ல அதுக்கு எது ஆர்க்கி விட்டாங்களா? இல்லைங்களே. மக்களே எல்லாரும் தங்களுடைய பிள்ளைங்களை ரொம்ப பாதுகாப்பா பத்திரமா பாருங்க. நடக்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. யாருக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் பண்றா, என்ன பண்றா, எதுக்கு பண்றான்னு தெரியல. பட் மக்களே, நம்மளை காவல்துறை காப்பாற்றும், சிஎம் சார் காப்பாற்றுவாங்க, அந்த இதே வேண்டாம். நம்மளை நாம தான் பார்த்துக்கணும். இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. வீட்டுக்காரங்க பண்ண கொலைக்கு எதுவும் அறிக்கை வரல, எந்த ட்ரோலும் கிடையாது. அதுவும் அடுத்தடுத்தா நடக்கிற இந்த கொலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். தேங்க்யூ.